ரெடியா கிளம்பியாச்சா? இன்னைக்கு தாம் எங்கே போகிறீங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு நம்ம தாமன் பிலிம்பிங் ஹார்மோனி டுரியன் துங்கல் துங்கல்ல இன்னைக்கு மிஸ்ஸஸ் லட்சுமி அம்மாவோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம குயின் செப்பர்ஸில் சூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட்லாம் கொடுத்தது அவங்க அன்பான மகனும் மருமகளும் பாலு அண்ட் ஜூலிஸ். இவங்க 2 பேருமே நம்ம குயின் செப்பர்ஸில் சூஸ் பண்ணி நம்ம கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்களோட அன்பான அம்மாவோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாலு அண்ட் ஜூலி கொடுத்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம தாமன் பிலிம்பிங் ஹார்மோனி டுரியன் துங்கல்ல போயிட்டு அவங்க அம்மாவோட மிஸ்ஸஸ் லட்சுமியோட பிறந்த நாளை சூப்பராக செலிப்ரேட் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க போகலாம். லட்சுமி அம்மா, லட்சுமி இவங்க மிஸ்ஸஸ் லட்சுமி. வணக்கம்மா, உங்களோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்லாம் எடுத்துருக்கோம். உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிரஸ்ல வந்திருக்கோம். ஓகே, உங்களோட பிறந்த நாள் காலையிலேருந்து எப்படி போய்கிட்டு இருக்கு? சந்தோஷமா, பிள்ளைங்க இருந்தாலே சந்தோஷமா ஜாலியாக போயிட்டு இருக்கிற பிறந்த நாளை இன்னும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக நாங்கள் குயின்ஸ் பிரஸ்ல வந்திருக்கோம். உங்களுக்காக கிஃப்ட்லாம் வந்து வாங்கிக்கிறீங்களா? கிஃப்ட்லாம் வாங்கிக்கிறீங்களா? ஓகே, லட்சுமி அம்மா தானே? ஓகே கிஃப்ட்லாம் வாங்கிட்டீங்க. உங்களுக்காக சூப்பரான ஒரு கேக் கூட இருக்குது. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? கிஃப்ட்லாம் பிடிச்சிருக்கா? இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா? குயின்ஸ் பிரஸ்ல சூஸ் பண்ணி இந்த கிஃப்ட்லாம் கொடுத்து யார் இந்த கிஃப்ட் உங்களுக்காக லட்சுமி அம்மாக்காக அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சும்மா சொல்ல முடியுமா? யாரா இருக்கும்? ஒரு 3 பேர் சொல்லுங்களா? சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். பேர் சொல்லுங்கம்மா. என்கிட்ட பேர் தான் இருக்கு, எனக்கு பேர் தான் தெரியும். யாரு? துர்காஷினியா? இல்லையே, தப்பு. ரெண்டாவது யாரை கெஸ் பண்ணுவீங்க? உங்க மேல அன்பு ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க, ஆசை ரொம்ப இருக்குன்னு சொன்னாங்க. அன்பும் ஆசையும் எனக்கு அவங்க மேல ரொம்ப இருக்கு, பாசம் அதுக்கு மேலேயும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது யாரை கெஸ் பண்ணுவீங்க? அதுல ஒரு 3 பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன். தப்பு, அதுவும் இல்லையே. அப்புறம் ஒரு க்ளூ, இன்னொரு க்ளூ உங்களுக்கு. அவங்க சொன்னது பெற்றால் தான் தாய் இல்லை, அவங்க என்ன பெறலனாலையும் அவங்க என்னோட தாய் தான் அப்படின்னு சொன்னாங்க. கண்டுபிடிச்சிங்களா? பேர் சொல்லுங்க. விளங்கல? பாலா அண்ட் ஜூலி. யாரு? ஓ, யாரு அவங்க? பாலா அண்ட் ஜூலி. பாலா யாரு? ஜூலி. பாலாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா? அப்ப உங்களோட வருங்கால மாமியார்னு சொன்னாங்க நீங்க இல்லையா? எந்த காலமா இருந்தாலும் அவங்க சொன்னாங்க என்னை வந்து பெற்றால் தான் அவங்க என்னோட தாய், இல்ல பெறலனாலே அவங்க என்னோட தாய் தான். அம்மாக்கு நிகரா அவங்க எனக்கு எல்லாமே இருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா தான். எங்களோட அம்மாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. எங்க அம்மா பிறந்த நாளுக்கு நான் கூட இருந்து செலிப்ரேட் பண்ணணும், ஆனால் செலிப்ரேட் பண்ண முடியல, வேலைக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிறோம். இருந்தாலும் எங்களோட பங்குக்கு எங்களோட பரிசு அவங்ககிட்ட போய் சேரணும்னு சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா சர்ப்ரைஸ்? என்ன நினைக்கிறீங்க? நன்றின்றது தேவையில்லைமா. நீங்க வந்து அம்மா ஸ்தானத்துல இருக்கிறீங்க அப்படின்றவங்க நன்றியை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க நிறைய செஞ்சிருப்பீங்க அவங்களுக்காக. இருந்தாலும் உங்களோட சந்தோஷம் முக்கியம், உங்களோட அன்பு முக்கியம், உங்களோட ஆசீர்வாதம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அன்பு ஆசீர்வாதம் இருந்தாலே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஓகே, எதுவா இருந்தாலும் நீங்க இதே போல எப்போதும் சந்தோஷமா இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், குடும்பத்தாரோட எப்போதும் உங்களோட சந்தோஷம் எப்போதும் நீடிச்சு இருக்கணும் சொல்லி திரும்பி நாங்க குயின்ஸ் பிரஸ்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. இது மட்டும் இல்ல, உங்களுக்காக ஒரு கேக் கூட கொடுத்துருக்காங்க. கேக் கட் பண்ணலாமா? ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
ஓகே, நீங்க பல பிறந்த நாள் கொண்டாடி இருப்பீங்க. இந்த வருஷம் பிறந்த நாள் எத்தனை வயசு பிறந்த நாள் கேட்க மாட்டேன். வயசுன்றது வருஷம் வருஷம் வரும் போகும். ஆமாங்களா இல்லையா? அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. ஒன்று மட்டும் தான் நினைச்சிருக்கணும். உங்களோட சந்தோஷம் மட்டும் நினைச்சிருந்தாலே எதுவா இருந்தாலும் நம்ம சாதிச்சிடலாம். சரிங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாமே நினைச்சது எல்லாமே நீங்க சாதிக்கணும். நீங்க நினைச்சது அத்தனையும் நீங்க தொடரணும்னு சொல்லி திரும்பவும் நாங்க குயின்ஸ் பஸ்ல உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.